தூத்துக்குடி, திருச்செந்தூர் இப்பொழுதுதான் கந்த சஷ்டி விழா முடிந்தது. அதுல சூரசம்ஹாரம் விழா. அப்பொழுதே கொஞ்சம் மழையெல்லாம் பெஞ்சதுனால அந்த ஊருடைய எம்பி வந்து என்ன சொன்னாங்கன்னா, இங்க மழை பெஞ்சிட்டு இருக்கு, கார் பார்க்கிங் பண்ணக்கூடிய இடத்துலாம் நிறைய தண்ணி நிக்குது, அதனால யாரும் இண்டிவிஜுவல் கார்ல வராதிங்க, பொது போக்குவரத்தை பயன்படுத்துங்க அப்படின்னாங்க. கலெக்டரும் இளம் பகவத் அவரும் என்ன சொன்னார்னா, கார் பாஸ் எல்லாம் நாங்க இங்க கொடுக்க போறது இல்லை, கட்டாயமாக இல்லை, பொது போக்குவரத்தை பயன்படுத்துங்க அப்படின்னாங்க. ஆனால் பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட பாஸ்கள் விநியோகிச்சிருக்காங்க. யார் கொடுத்திருக்கான்னு பார்த்தா அங்க இருக்கக்கூடிய டிஎஸ்பியும் இன்ஸ்பெக்டரும் சேர்ந்து, அங்க இருக்கக்கூடிய டிஎஸ்பியும் இன்ஸ்பெக்டரும் அவங்களே சைன் பண்ணி பாஸ் கொடுத்திருக்காங்க. இது சம்பந்தமாக எஸ்பிட்ட ஆல்பர்ட் ஜான் அவர்கிட்ட கேட்கும் பொழுது, அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லையே அப்படின்னு ஆரம்பத்துல சொன்னவர் திரும்ப செய்தித்தாள்ல இருந்து ரொம்ப ப்ரெஷர் பண்ணி கேட்டோடனே, தேவைக்கு ஏற்ப கொடுத்தோம் அப்படின்னு. யாருடைய தேவைக்கு ஏற்ப அப்படின்னு அவர் சொல்லல. இந்த செய்தி எப்படி பாக்குறீங்க? இது வந்து தூத்துக்குடி மாவட்டம்னு நீங்க சொன்னதுனால அக்கா கனிமொழி தான் அங்க எம்பியா இருக்காங்க. அக்கா கனிமொழி போய் எல்லாத்தையும் அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் பார்த்துட்டு, பக்தர்களுக்காக சிறப்பா அரேஞ்ச் பண்ணிருக்கோம், எவ்வளவு பக்தர்கள் வந்தாலும் தாங்கோ அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப அவங்க எப்படி போனாங்க? பொது போக்குவரத்தை பயன்படுத்தினாங்களா? மக்கள் பிரதிநிதி மக்களுக்கு ஒரு உதாரணமா முன்னுதாரணமா இருக்கணும் இல்லையா? அவங்க ரயில்லயோ பஸ்லயோ போனாங்களா, இல்ல அவங்களுடைய கார்ல போனாங்களா அப்படிங்கிறது ஒரு முக்கியமான கேள்வி. இதுக்கு அடுத்த கேள்வி, 70 லாட்ஜ் திருச்செந்தூர் டவுனுக்குள்ள இருக்கு. அந்த 70 லாட்ஜ்லயும் தங்குறவங்களுக்காக பாஸ் நாங்க கொடுத்தோம் அப்படின்னு ஒரு புது உருட்டுறாங்க. கிட்டத்தட்ட 2000 கள்ள பாஸ். இந்த 2000 கள்ள பாஸ்ங்கிறது டூப்ளிகேட் பாஸுக்கும் போலி பாஸுக்கும் கள்ள பாஸுக்கும் என்ன வித்தியாசம்? போலி பாஸ்னா ஏற்கனவே இருக்கிறத அதே மாதிரி ஒண்ணு பண்றது. உதாரணமா சொல்றோம்னா, கலைஞர் ஆட்சியில எப்போதும் திமுக எப்பெல்லாம் ஆட்சிக்கு வருதோ அப்ப வந்து இந்த மாதிரி திருட்டு சம்பவங்கள் தொடர்ந்து நடக்குது. இந்த டூப்ளிகேட் அடிக்கிறது. அறிஞர் அண்ணாதுரை ஆட்சியில சிஎம்ஆ இருக்கும் போதே உலகத்தமிழ் மாநாடு சென்னையில நடக்கும் போது, இப்ப அந்த ஆஸ்பத்திரி இருக்கு பாருங்க, இந்து பத்திரிகைக்கு ஆப்போசிட்ல இருக்கு பாருங்க, அந்த இடத்துல ஓமாந்தூர் எஸ்டேட்ல இதுக்கு உலகத்தமிழ் மாநாட்டுக்கு வந்து டூப்ளிகேட் டிக்கெட் அடிச்சு வித்தாங்க அப்படின்னா, அது வரைக்கும் காசு கொடுத்து அந்த உலகத்தமிழ் மாநாட்டுக்கு போனா அடுத்த நாள்ல இருந்து எல்லாரும் ஃப்ரீயா வாங்கட்டாங்க. இது பத்திரிகை செய்தியான ஒண்ணு. அதே மாதிரிதான் திமுக ஆட்சியிலையும் பஸ் டிக்கெட், போலி பஸ் டிக்கெட் அப்படிங்கறத பார்த்திருப்பீங்க. கிரிக்கெட் மேட்ச் மெட்ராஸ் ஸ்டேடியத்தில் நடக்கும்போது அங்கேயும் வந்து பார்க்கிங்க்கு அது ஒரு பெரும் ஊழல் நடந்தது, கடந்த கால வரலாறு. இந்த கழகங்களோட இந்த மாதிரி ஊழல்களை நீங்க பிரிக்கவே முடியாதுங்கிறது இந்த உதாரணம். இந்த வழிமுறையில தான் இந்த கள்ள பாஸ், போலி பாஸ்னா ஒரிஜினல் அடி இருந்து அதுக்கு ஒரு டூப்ளிகேட் தயார் பண்றது. இது பாஸே கிடையாது. இல்லாத பாஸை இவங்களே வந்து டிஎஸ்பி இன்ஸ்பெக்டருமா கையெழுத்து போட்டு லோக்கல்ல சர்க்குலேட் பண்றாங்க. 70 லாட்ஜ், அதுல தங்குறவங்களுக்கு மற்றும் விவிஐபி யார் கேட்கிறாங்களோ அவங்களுடைய தேவைக்கேற்ப, அந்த இயக்கத்தின் தேவைக்கேற்ப அப்படிங்கிறாங்க. இயக்கத்தின் தேவைங்கும் போது அண்ணன் விபி ஜெயக்குமாரை கேட்டிருக்கணும். நம்ம ஏதோ ஒரு காரணத்தினால அவர் கேட்க முடியாம போயிடுச்சு. இந்துக்களுக்காக வாதாட போராட பரிந்து பேசி இருக்கக்கூடிய இயக்கம் இந்து முன்னணி. இந்து முன்னணியின் மிக முக்கிய பொறுப்பாளராக இருக்கக்கூடியவர், அந்த பகுதியிலேயே வாழக்கூடியவர், அந்த கோவிலின் நடக்கக்கூடிய அட்டூழியங்களை தட்டி கேட்பவர் அண்ணன் விபி ஜெயக்குமார். ஒரு சிங்கம் போன்ற அந்த பிரச்சனைகளை எடுத்து கையாளக்கூடியவர். அவருக்கு பாஸ் வந்ததா, இல்ல ராஜா கண்ணனுக்காவது பாஸ் வந்ததா, இல்ல நம்ம டாக்டர் அரசராஜாக்காவது பாஸ் கொடுத்தாங்களா, முன்னாள் இந்து முன்னணி தலைவர்? இல்ல சங்கத்துல பிஜேபி காரங்களை கூட விடுங்க, அது அரசியல்னு உங்களுக்கு போயிடும். RSS விசுவந்து பட்சத்துல யாருக்காவது கொடுத்தாங்களா? ஏன்னா முக்கியமான இயக்கங்கள் அப்படிங்கும் போது ஆலயத்தையும் இந்து சமுதாய பண்பாடு கலாச்சாரத்தையும் பாதுகாக்கக்கூடிய ஏதாவது ஒரு இயக்கத்துக்கு உங்களுக்கு 1000 கருத்து மாறுபாடுகள் இந்த இயக்கத்தோட யாருக்காவது கொடுத்தாங்களா? இது ஒரு கேள்வி. 2வது கேள்வி, அந்த லாஜிக்கெல்லாம் கொடுத்ததுல இவங்க கையூட்டு பெற்றது எவ்வளவு? அந்த முக்கிய பிரமுகர்களுக்காக சொல்லி அந்த ஸ்கேம்ல கொடுத்தது எவ்வளவு? ஏன் கலெக்டர் முன்னாடி இல்ல, இளம் பகவத் இல்லைன்னு மறுத்தாரு, அதுக்கப்புறம் ஆமா தேவைக்கேற்ப கொடுத்தோம் அப்படிங்கிறாரு. தேவைக்கு ஏற்போம் அப்படின்னு சொல்றது எஸ்பி. எப்படி எங்க இருந்து வந்தது? முன்னாடி இல்லவே இல்லைன்னீங்க, இப்ப டிஎஸ்பியே கையெழுத்து போட்டிருக்காருன்னா அப்ப எஸ்பிக்கு தெரியாதா? இதுதான் இந்த திராவிட மாடல் பித்தலாட்ட ஆட்சியோட இது இன்னொரு முறை இந்த திராவிட மாடல் பித்தலாட்ட ஆட்சியிலிருந்து புண்ணுல இருக்கக்கூடிய சீழ்வடிந்து நாற்றம் எடுக்கக்கூடிய நிகழ்வாக நான் இதனை பார்க்கின்றேன்.